ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். த 75th இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் டு ஆல் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு பொதுவாகவே நம்ம 75 ஆண்டுகள் நிறைய விஷயங்களை நம்மளுடைய நேஷன் ஃபேஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல் நேஷனாக உருவாகி இருக்கு. இதன் நடுவில் உண்மையிலே இந்தியா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ. திஸ் இஸ் நாட் ஃபார் ஒன்லி நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். பொதுவாகவே மருத்துவ துறையில் இருக்கிற அனைவருக்கும், மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, த திங் இஸ் தட் ஸ்டடி MBBS இன் அப்ராட். அதாவது ஃபாரினில் போய் MBBS படிக்கிறதுக்கான தெளிவு, அதை சார்ந்த வீடியோ தான் இது. ஏன்னா பொதுவாகவே நிறைய கண்ட்ரீஸில் MBBS நம்ம மாணவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவும் அடுத்த 2022-23 இயர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ், அதுக்குண்டான தேடல் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன கொஷின் மார்க். ஒவ்வொரு கண்ட்ரி பற்றியும் ஒவ்வொரு குழப்பம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு விஷயங்களை இன் மார்க்கெட், ஒரு சில கண்ட்ரியை மார்க்கெட் பண்ணுறவங்க இன்னொரு கண்ட்ரியை பற்றி நெகட்டிவாக, இன்னொரு கண்ட்ரியை பற்றி மார்க்கெட் பண்ணுறவங்க அடுத்த கண்ட்ரியை பற்றியான ஒரு நெகட்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷன், மேபி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மாதிரி கொடுக்குறாங்க. பட் அது எந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை. ஆனால் பொதுவாகவே மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய லக்ஷரிங் நாங்கள் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கொஷின், சார் எந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கண்ட்ரி தான் செலக்ட் பண்ணணும், இந்த டிகிரி தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு தெளிவான ஒரு கிளாரிட்டி வேணும். அதாவது NMC நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் கடந்த மார்ச் 4ஆம் தேதி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அந்த ஆர்டர் என்னென்ன விஷயங்களை குறிக்கிறது அப்படிங்கிறத பற்றியான கிளாரிட்டி மட்டும்தான் நான் கொடுக்குறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதில் என்ன இருந்தது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு ஐ ட்ரை டு டூ திஸ். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வெரைட்டி ஆஃப் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குண்டான என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அதுக்குண்டான ஆன்சர் அப்படிங்கிறதும் ஐ ரெடி டு கிவ் டு த கிளாரிட்டி. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, 2020 நெக்ஸ்ட் நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் டெஸ்ட், இப்போ நீட் எப்படி வருதோ அதே மாதிரி 2023 நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வருவோம் அப்படின்னு 2020 செப்டம்பர் 8ஆம் தேதி ஒரு ஆர்டிக்கல் மீடியாவில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல இருந்தே நிறைய மாற்றங்கள் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஏன் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு விஷயம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது பலதாரப்பட்ட சர்வே பண்ணி அது ஏற்புடையதா, சரியாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் கண்டிப்பாக கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கொண்டு வந்ததாகட்டும், இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்த NMC கொண்டு வந்த ஆர்டிக்கல் ஆகட்டும், எல்லாமே குவாலிட்டி ஆஃப் டாக்டர்ஸை உருவாக்கணுங்கிற அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டோ ஃபார் தி கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். பட் அதுக்குண்டான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கவர்மெண்ட் இருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு சில நடைமுறை ஆக்டிவிட்டீஸ்க்கு கன்ஃபியூஸ்டு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அதை சரியான முறையில் நம்ம அப்சர்வ் பண்ணால் இட் இஸ் வெரி குவாலிட்டி ஒன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரணும். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வேக்சின் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் பெரிய பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அட் த சேம் டைம் இன்னும் மெடிக்கல் சர்வீஸ்லேயும் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் நிறைய புதுவிதமான விஷயங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கொண்டு வந்தால் அந்த 2020 நெக்ஸ்ட் கொண்டுட்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம FMG ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன், அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டெஸ்ட் வெளிநாடுகளில் போய் மருத்துவம் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இருந்தது. பட் இந்த இந்தியாவில் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த மாதிரி FMG எந்த ஒரு எக்ஸிட் டெஸ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தேர் கோர்ஸ் அதுக்கப்புறம் எந்த ஒரு என்ட்ரன்ஸும் எழுதாத டைரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட்
இதுலேயும் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிறதுனால ஃபாரின் படிக்கிற மாணவர்கள் மட்டும் அல்லாமல் இந்தியாவில் படிக்கிற மாணவர்களுக்கும் சேர்த்து அந்த நெக்ஸ்ட் எப்படி உள்ள வரத்துக்கு நீட் மேண்டேட்டரியோ 4.5 வருடம் முடிச்சுட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு 5.5 வருடம் டிகிரியை முடிச்சு இன்டர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அவங்க நெக்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட்டை பற்றியான ஒரு கிளியர் அப்ஸ்ட்ராக்ட் இன்னும் வரல. மேபி 4.5 வருஷம் முடித்த உடனே கூட கொடுக்கலாம், இல்லை இன்டர்ன் முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கலாங்கிறதுக்கு ஒரு பேட்ச் வந்ததுக்கப்புறம் தான் அதோட கிளியர் விஷயம் தெரியும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா 2 விஷயத்தில் பிரேக். ஒரு சாயில் என்னென்னா பிஜி நீட்டை கேன்சல் பண்ணலாம். பிஜி வந்து இப்போ நீட் எழுதுறாங்க, அதாவது யூஜிக்கு ஒரு நீட் எழுதிட்டு டிகிரி முடிச்சு மறுபடியும் அகைன் பிஜிக்கு ஒரு நீட் வேறு எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் ஒரு வேளை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அதில் ஹை ஸ்கோர் இருக்கிற மாணவர்களுக்கு கவுன்சிலிங் அடிப்படையில் பிஜி சீட்ஸ், ஜஸ்ட் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து டாக்டருக்கான பதிவு எண் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதை அப்சர்வ் பண்ணியிருந்து அதுக்குண்டான கிளாரிட்டி நான் கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது, அது வந்து அப்பப்போ நம்ம அப்டேட் வர கிளாரிட்டி பண்ணிக்கலாம். இப்போ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் நம்பர் 1 நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே தனித்துவமாக பார்க்கும்போது அது இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது குழப்பிக்கிறத விட நமக்குண்டான குவாலிட்டி பால் அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அ குட் ஒன். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அடுத்தது மினிமம் ஒரு நாட்டில் வந்து 4 வருடம் 6 மாதம், அதாவது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டோட மருத்துவ படிப்புக்கான டியூரேஷன் 4 வருடம் 6 மாதம், அதாவது 54 மாதங்கள். ஸோ இது போக 12 மாதங்களில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இன்டர்ன்ஷிப்புங்கிறது ஹவுஸ் சர்ஜன் ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ அடுத்தது அவங்க வந்து ஹவுஸ் சர்ஜன் பண்ணணும். இதில் பொதுவாகவே வந்துட்டு இந்த 4.5 வருடத்தை முதல் வருடம் ப்ரீமேட், அடுத்தது வந்து பேராமேட், அடுத்தது கிளினிக்கல் ரொட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரியில் போனாலும் மினிமம் 54 மாதங்கள் அங்கே நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருக்கணுங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். போனும் அதுக்கு நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் வந்து மினிமம் 5 இயர்ஸ் டிகிரி வச்சுருக்காங்க. அதனால் அங்கேயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் அதுக்கு விட குறைவான இருக்கிற கண்ட்ரி எது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குண்டான கிளாரிட்டி வாங்கிட்டு யூ ஹாவ் டு கெட் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது அங்கே விஷயம். அடுத்தது 3வது இன்டர்ன்ஷிப் 1 இயர் அங்கே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இடத்துல தான் ஒரு கன்ஃபியூஷன். நிறைய கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களது வந்து இன்டர்ன்ஷிப் கரிக்குலம் இருக்கா? ஸோ இன்டர்ன்ஷிப் கரிக்குலம்ங்கிறது அவங்க 5 இயர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் இன்டர்ன் தராங்களா, இல்லை 6 இயர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு 2 வருஷம் இன்டர்ன் தராங்களா, ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ். பட் ஒரு விஷயம் இதில் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு கிளாரிட்டி 54 மாதங்கள் டிகிரி இருந்தால் போருமானது. அதுக்கு அடுத்தது 12 மாதங்கள் இன்டர்ன்ஷிப் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏன் நம்ம கவர்மெண்ட் அதில் அழுத்தமாக சொல்லியிருக்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் அங்கே இன்டர்ன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு மருத்துவ முறைகளையுமே நம்ம படிச்சுட்டு வரும்போது அந்த மருத்துவ முறைகள் சார்ந்து அந்த ஏரியா மக்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது, அந்த ஏரியா மக்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், எந்த கண்ட்ரிக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த ஏரியா மக்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் நாட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அவங்களுடைய பேஷண்ட் மேலே நம்ம கை வைக்க முடியும். பொதுவாகவே இந்த கிளினிக்கல் ரொட்டேஷனில் பேஷண்ட் மேலே நம்ம நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ கை வைக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்டர்ன் பண்ணும்போது ரிஜிஸ்டர் இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குவாலிட்டியான டாக்டரா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க வந்து ப்ராக்டிஸ்குள்ளே வந்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் தான். அதுலேயும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. ஸோ நம்ம நாடு என்ன சொல்கிறாங்க, NMC என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே 1 இயர் இன்டர்ன் பண்ணுங்க. அதில் நிறைய பேர் என்னன்னா, ஒரு சில கண்ட்ரிகள் வி வாண்ட் டு ரிஜிஸ்டர் the foreign students over here அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான கிளாரிட்டிலாம் அடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொரு கண்ட்ரி பேஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட டியூரேஷனை பாருங்கள். அவங்க நாட்டோட டிகிரி எவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பங்களாதேஷ் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய டியூரேஷன் வந்து 5 இயர்ஸ் தான் டிகிரி. 5 இயர்ஸ் டிகிரிக்கு அவங்களோட ஆர்டிக்கல்லே தெளிவாக கொடுத்துருக்காங்க 6 இயர் இன்க்ளூசிவ் ஆஃப் யுவர் இன்டர்ன். ஃபாரின் ஸ்டூடெண்ட் கேன் என்டர் த இன்டர் within a 6 years they have to complete their degree and they have to move on to the home country அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுக்கல. 5 இயர்ஸ் கொடுத்துருந்தா இட்ஸ் நாட் எலிஜிபிள். 6 இயர்ஸ்க்கும் போது அவங்களுக்கு ஏற்கனவே 5 இயர்ஸ் டிகிரி 1 இயர் இன்டர்ன் அப்படிங்கிறது அங்கே கிளாரிட்டி. அதுக்கு அடுத்தது ஒரு ஆர்டிக்கலை அதை ஒரு சில பேரண்ட்ஸ் என்கொயரி பண்ணும்போது அந்த ஆர்டிக்கல் அமைச்சிருக்கும் போது அதில் கிளியராக போட்டிருக்கான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த டிகிரி அங்கே ரிஜிஸ்டர் கொடுக்குறோம்,
இன்டர்ன் பண்ணிக்கலாம். இன்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த விதமான ஒர்க் பெர்மிட்டும் இல்லை செல்ஃப் மெடிஷன் ஓனாக கிளினிக் வைக்கிறது, ஸோ அங்கே பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் தரமாட்டோம் அப்படிங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பங்களாதேஷ் பற்றியான ஆர்டிக்கலில் அதை நான் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி காட்டி I'll give a video in this. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் மருத்துவம் அதாவது MBBS டிகிரி நெக்ஸ்ட் படிக்கிறதுனால நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் டெஸ்ட் நம்ம நாட்டில் அது நடக்கிறதுனால நம்ம MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி சார்ந்த கேள்விகள் அதிகமாக வரலாம். அதனால் தயவு செய்து MBBS கொடுக்குற நாடுகளாக செலக்ட் பண்ணலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் சொல்கிறேன். MBBS எந்தெந்த நாடுகளில் டிகிரி கொடுக்குறாங்களோ அந்த நாடுகளை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1, அதில் அந்த நெக்ஸ்ட்டுக்குண்டான ப்ராப்ளம் உங்களுக்கு ஓவர் ஆகிடும். பாயிண்ட் நம்பர் 2, மினிமம் 5 இயர்ஸ் டிகிரி ப்ளஸ் இன்டர்ன் இருக்கிற நாடுகளை செலக்ட் பண்ணுங்கள். அது எந்தெந்த நாடுகளுங்கிறதும் நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ அந்த நாடுகள் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது போக அந்த 54 மந்த் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அந்த 5 இயர்ஸ் டிகிரி டியூரேஷன் வந்துச்சுனாவே 60 மந்த்ஸ் வந்துடுது. இதில் இன்டெண்டாக ஒரு சில நாடுகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இன்டர்ன்ஷிப் கரிக்குலத்தை இப்போ ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி அக்ரிகேட் நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு டைம் NMCயோட நார்ம்ஸில் போய் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த விதமான தொந்தரவுகளும் கிடையாது. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற எல்லா ரூல்ஸும் நாட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட். 2021 நவம்பர் 18 இருந்து தான் இது அப்ளிகபிள். அதுக்கு 2021 நவம்பர் 17 வரைக்கும் யார் எங்கே அட்மிஷன் போட்டு எந்த கண்ட்ரியில் படிச்சுட்டு இருந்தாலும் அதை பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை. 2021 நவம்பர் 18க்கு மேலே அட்மிஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பொருந்தும் அப்படிங்கிறதும் அதில் போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்கே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜில் கிளாஸ் இருக்கக்கூடாது. ஸோ காமன் லாங்குவேஜ் இட்ஸ் லைக் இங்கிலீஷ். ஸோ கண்டிப்பாக அந்த காமன் லாங்குவேஜில் இருந்து ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டைமுக்கு 10 டைம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கான அப்ராட் அட்மிஷனுக்குண்டான அட்மிஷனை எடுங்க. பேனிக் ஆக வேண்டாம். பட் மோஸ்ட் ப்ராபபிளி இந்தியா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறதே மேக்ஸிமம் குவாலிட்டியான டாக்டர்ஸ் இந்தியாவிலேயே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்ராட் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. பட் யூ ஹாவ் டு கேட்ச் சம் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்குண்டான அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிளாரிட்டி வை அப்ராட் அப்படிங்கிறது நோ வரி. அதை பற்றியான எந்த கிளாரிஃபிகேஷன் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய நம்பர் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்குண்டான கிளாரிட்டியை தெரிஞ்சுக்கிடலாம். நோ வரி. ஸோ செலெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரி செலக்ட் பண்ண போகிறோங்கிறது மட்டும்தான் கிளாரிட்டி. அதை மற்ற பிரகாரம் அப்ராட் போயிட்டு படிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நோ வரி மை டியர் டாக்டர்ஸ். ஸோ உங்களுடைய கனவுகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வாரி ஓவர்சீஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக அதை சார்ந்த எந்த கிளாரிட்டி வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் டெக்ஸ்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லைனா கால் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த தகவல்கள் தெளிவாக கிளாரிட்டி பண்ணி தர முடியுமோ we will go to deliver. Wish you all the best my dear doctors. Jai Hind.